இந்தியாவின் மிக முக்கிய எல்லை மாநிலமான அஸ்ஸாமில் சட்டவிரோத ஊடுருவலை வேரோடு பிடுங்கி எறிய பாஜக அரசு எடுத்துள்ள அதிரடி மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை முடிவு தற்போது தேசிய அளவில் மிகப்பெரிய விவாத அலைகளை உருவாக்கியுள்ளதுடன் தேசப்பற்றாளர்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான அமைச்சரவை மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி புதிய ஆதார் கார்டுகள் வழங்கப்பட மாட்டாது என்ற அதிரடியான மற்றும் துணிச்சலான கொள்கை முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் எந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கும் தங்களது ஆட்சியில் இடமில்லை என்பதை இந்த முடிவின் மூலம் அஸ்ஸாம் அரசு மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லியிருக்கிறது. அஸ்ஸாம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளிலும் ஏற்கனவே ஆதார் கார்டு வழங்கும் பணிகள் 100 விழுக்காட்டை தாண்டி மிக வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. நிலைமை இப்படி இருக்க பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் ஆதார் பதிவு விகிதம் திடீரென 114% முதல் 115% வரை அசாதாரணமாக அதிகரித்திருப்பது மாநில உளவுத்துறையையும் அரசையும் அதிர வைத்துள்ளது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆதார் கார்டுகள் வழங்கி முடிக்கப்பட்ட பிறகும் கூடுதலாக விண்ணப்பிக்கும் இந்த லட்சக்கணக்கான நபர்கள் யார் என்ற மிக முக்கியமான கேள்வியை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா எழுப்பியுள்ளார். சட்டவிரோதமாக பங்களாதேஷிலிருந்து எல்லை தாண்டி ஊடுருவியவர்கள் உள்ளூர் புரோக்கர்களின் உதவியோடு போலி ஆதார் கார்டை பெற்று இந்திய குடியுரிமை கோருவதற்கு சதி செய்கிறார்கள் என்பதை அரசு கண்டறிந்துள்ளது. இந்த ஆபத்தான ஊடுருவல் சதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான புதிய ஆதார் சேர்க்கைக்கு இந்த அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் 18 வயதிற்கு மேற்பட்ட எவரேனும் புதிய ஆதார் கார்டுக்கு விண்ணப்பித்தால் அவர்கள் மாவட்ட ஆட்சியரின் நேரடி பரிந்துரையை பெற வேண்டும் என்பதுடன் மாநில அரசின் கடுமையான சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு பிறகே அவர்களுக்கு கார்டு வழங்க வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜக ஆளும் அஸ்ஸாம் அரசு என்பது வெறும் எல்லையை காப்பதோடு மட்டும் தன் கடமையை நிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக மாநிலத்தின் பூர்வகுடி மக்களின் கலாச்சாரம், நில உரிமை மற்றும் சட்ட ஒழுங்கையும் இரும்பு கரம் கொண்டு சீரமைத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் ஏற்கனவே மாநிலத்தில் நடைமுறையில் இருந்த பழமையான முஸ்லிம் திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டத்தை அதிரடியாக ரத்து செய்து ஒட்டுமொத்த மாநிலத்திற்குமான பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது.